அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் நல்லா தரமாக கம்மியான ரேட்டில் நல்லா கிடைக்கும். இவங்களோட ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாய்லர், அந்த பாய்லருக்கு நம்ம என்னென்ன வால்வ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் சேஃப்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல சொல்லி கொடுத்துருக்கிறேன். மொபரி இதை பற்றி சேஃப்டி வால்வ் பற்றி. இப்போ இன்றைக்கி வந்து நாம் பார்க்குறது குளோப் வால்வு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குங்க. இது வந்து மெயினான வால்வுங்க. பாய்லரில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க வால்வில் இதுதான் நம்பர் 1. ஏன்னா குளோப் வால்வ் வந்து என்ன 1 வே, 2 வே கிடையாதுங்க. இங்கே கூட அம்புக்குறி போட்டிருக்காங்க இருக்கீங்களா, இது வழியாக தான் இன்லெட் ஆகும், இது வழியாக தான் அவுட்லெட் ஆகுங்க. இது வழியாக கொடுத்து இது வழியாக கொடுத்து 2 வழியாகவும் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் வாட்டரோ ஸ்டீமோ கொடுக்க முடியும். வாட்டர் ஸ்டீம் 2க்குமே யூஸ் பண்ணலாம். இந்த குளோப் வால்வ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வால்வ் எல்லாமே இதே மாதிரி கலர் பெயிண்டோ இதே மாதிரி டைப்லேயே தான் இருக்குது. எப்படி நான் குளோப் வால்வ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான். இந்த இருக்குது பார்த்தீங்களா கீழே மண்டை, இந்த வந்து இங்கே சில வால்வுகள் பார்த்தீங்கன்னா இது நேராக இருக்கும், இங்கே ஃப்ளாட்டாக இருக்கும். சில வால்வு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி குளோப் வால்வ் வேணும்னா இங்கே வந்து இந்த இடத்துல மண்டையாட்டை வந்து இப்படி போயிருங்க. இப்போ தெரியுதுங்களா, மலை மாதிரி இங்கே இறங்கி இப்படி மேடேறி இப்படி இறங்கிக்குங்களா, இந்த மாதிரி இருந்தாவே இது குளோப் வால்வ்னு அர்த்தங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அம்புக்குறி ஒரு டைம் போட்டிருப்பாங்க. கேட் வால்வ்னு சொன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த சைடு கேட் வால்வில் 2 பக்கமும் கொடுக்கலாம், 2 பக்கமும் எடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலையாட்ட குமிஞ்சு இந்த இடத்துல மண்டையாட்ட வர்றது தான் குளோப் வால்வு. சரிங்களா. இப்போது இந்த அம்புக்குறி போட்டிருக்காங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் மாட்டிட்டு என்ன ஆகுது, அப்படி என்னன்னா இது வழியாக மட்டும் தானங்க தண்ணியோ ஸ்டீமோ கொடுக்க முடியும். இது வழியாக அது அவுட்லெட் தான் வரும். இதில் வந்து இந்த அவுட்லெட்டில் வரதை கொண்டு வந்து இன்லெட்டில் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பண்ண என்ன பண்ணினாலும் இந்த வழியாக வெளியே வராது. எதுவும் தண்ணியோ ஸ்டீமோ எதுவுமே வெளியே வராது. இது மெக்கானிசம் வந்து 1 வே, 2 வே கிடையாது. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மெக்கானிசம் இருக்குது, இங்கே எதுக்கு போல்ட் நட் இங்கெல்லாம் வச்சு டைட் பண்ணிக்கிறீங்க, இங்கெல்லாம் டைட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பார்த்தீங்களா போல்ட் நட் இருக்குல்ல, இதை த்ரெட் இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது தான் இங்கே இருக்கிற பிஸ்டன் மேலே போகுங்க, கீழே வருங்க. இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகிட்டுருக்குங்க. இந்த ஒர்க் ஆகிறதுக்கு ஏன் இந்த இடத்துல ஏன் வச்சுருக்காங்க, இது எல்லாமே வச்சுருக்காமல் நேராக வந்து இறங்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஸ்டன் வந்து நேராக இங்கே வரும்போது இந்த இடத்துல கேப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன கேப்பு, அந்த கேப்பில் ஸ்டீமும் வாட்டரும் வெளியே வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த இடத்துல வந்திங்கன்னா ரோப் வச்சுருப்பாங்க, ஆயில் ரோப்பு. அந்த ஆயில் ரோப் இண்டஸ்ட்ரியில் வச்சுருப்பாங்க. அந்த ஆயில் ரோப்பு இந்த இடத்துல நல்லா சுற்றி வச்சு இதை வச்சு அமுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு பிளான்ச் இருக்குது, இங்கே ஒரு பிளான்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது போய் அப்படி அமுத்தி அந்த ரோப் போட்டு அமுத்தும் போது இந்த கம்பிக்கு நடுவில் இருக்கிற கேப் இல்லாமல் இருக்கும். கேப் இல்லாமல் இருக்கிறதுனால ஸ்டீமும் வாட்டரும் இது வராது. அப்படியே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது தேய்மானமாகி வரும். அப்படி வரும்போது மறுபடியும் ரோப்பை போட்டு டைட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஸ்டீமோ வாட்டரோ வெளியே வராதுங்க. இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுதுங்க. இந்த இடத்துல ஏன் 4 போல்ட் நட் வச்சுக்கிறீங்கன்னா இந்த 4 போல்ட் நட் கழட்டி எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணணுங்க. இது வந்து நம்ம ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகாமல் தண்ணியோ ஸ்டீமோ வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்படி வருது ஏன்னா என்னங்க, பாய்லருக்குள்ளே வந்து அதாவது இதில் பாய்லர் வழியாவோ ஏதோ வழியாவோ டஸ்ட்டோ மண்ணோ இங்கே வந்து அப்பி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு கூம்பு மாதிரி இருக்க பிஸ்டனு இதுக்கு அடியில் வந்து இப்படி உட்காரும்போது நல்லா இப்படி ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து மட்டத்தில் இங்கே உட்காந்தா தானே உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அப்படி இங்கே மண்ணோ இல்லை டஸ்ட்டோ ஏதோ வந்து இப்படி கொஞ்சம் என்ன க்ளோஸ் ஆகாது. அப்போ அது சின்ன சின்ன கேப் வழியாக இந்த வழியாக ஸ்டீமும் வாட்டரோ வெளியே வந்துடும். நம்மளுக்கு வந்து சுத்தமாக ஒன்று அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ என்ன இந்த வால்வு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அப்படி லீக் ஆகிட்டு இருக்குதுன்னா என்ன ஒன்று இந்த 4 போல்ட் நட்டி கழட்டிட்டு உங்களுக்கு இது வெளியே இந்த செட்டோட வெளியே எடுத்துக்கலாங்க. வெளியே எடுத்துனா இங்கே பிஸ்டனெல்லாம் ஒன்றா கழுவி போட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி மறுபடியும் எடுத்து மாட்டிட்டோம்னா இங்கே கேஸ்கெட் இருக்கும், கேஸ்கெட்டை போட்டு மாட்டிட்டோம்னா இது ஓகே ஆயிருங்க. இப்படி தான் வந்து இந்த குளோப் வால்வ் ஒர்க் ஆகுதுங்க. அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு டயக்ராம் போட்டு எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது, என்ன மெட்டீரியல் என்ன நேரத்தில் யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ, பாய்.